ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீனாவோட குளோபல் டைம்ஸ் பத்திரிக்கையில் இந்தியாவை சீன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளோபல் டைம்ஸோட எடிட்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ இந்தியா சீனா எல்லை பிரச்சனையில் ரெண்டு பேருமே வந்து படைகளை அதிகமாக வந்து கூச்சிட்டு வரோம் எல்லையில். ஸோ அந்த லடாக் பகுதிகளில் குளிர் அப்படின்றது இப்போ ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால சீன இராணுவ வீரர்களெல்லாம் சுட சுட உணவு சாப்பிடணும். அதுக்காண்டி நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்னன்னா, ட்ரோன் மூலமாக சுட சுட உணவு 3 வேளையும் நாங்கள் வந்து சீன இராணுவ வீரர்களுக்கு கொடுக்க போகிறோம். என்னன்னா, கீழே இருக்க தரைப்பகுதிகளில் வந்து அந்த உணவை எல்லாத்தையுமே செஞ்சு அந்த ட்ரோன் மூலமாக சீன இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்படும். இது மூலம் அவங்க வந்து சுட சுட நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவெல்லாம் வந்து வெளியிட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ அது வந்து அவங்களோட இராணுவ வீரர்களுக்கு உணவு கொடுக்குதுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் இந்திய இராணுவ வீரர்கள் நினச்சாதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் சீன இராணுவ வீரர்கள் மாதிரி சுட சுட உணவு சாப்பிட முடியாது. அவங்களாம் டின்னில் அடைச்சி வச்சுருக்க குளிர் நிறைந்த உணவுகளை தான் வந்து சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க குளிர் தாங்க முடியாமல் ஓடி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த பேசியிருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம மனுஷனுக்கு கடுப்பு ஆகுமா ஆகாதா? ஸோ இது ஒரு பெரிய விஷயமா வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கு சீனா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. ஏன்னா சீனா வந்து லடாக் பகுதியில் கூச்சிருக்க இராணுவ வீரர்கள் வந்து எக்கச்சக்கமான இராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 50,000 படைகளுக்கு மேலே கூச்சிருக்காங்க. ஸோ அந்த 50,000 படைகளுக்கு ஒரே ட்ரோனில் கண்டிப்பாக உணவு அப்படின்றது சப்ளை பண்ண முடியாது. ஒரு ட்ரோனில் 20 பேர் 30 பேருக்கு வேணால் சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனையோ ட்ரோன்ஸ், அதாவது 2500 ட்ரோன்ஸ் மேலே இருந்தால் மட்டும்தான் தேவையான உணவுகளை சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படியோ இதை எப்படி வந்து சீனா நடைமுறைப்படுத்த போடு அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை தான் வந்து சீனா எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து எல்லையில் வீரத்தை காட்ட முடியல அப்படின்ற விஷயத்தில் நம்மளோட மைண்ட் அட்டாக் பண்ணுறது தான் வந்து சீனாவோட வேலை. என்னென்னா அவங்களாம் சுட சுட உணவு சாப்பிட்றாங்களாம், அப்போ நம்ம இராணுவ வீரர்கள் வந்து ஏதாவது நினச்சிருவாங்க, ஸோ நம்ம வந்து அந்த இடத்த விட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சீனா வந்து தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்படியே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு சீனாவுக்கு நம்ம தக்க பதிலீடு கொடுத்தே ஆகணுங்க. ஸோ அப்போ தான் வந்து சீனா அடங்கும். சீனா தொடர்ந்து இப்படி பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வந்து இந்தியா எதிர் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியா இவ்வளோ தூரம் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலம் வரட்டும் நம்ம சீனாவை வச்சு செய்யலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ நாள் வந்து அமைதியாக இருந்து. ஸோ இந்த செப்டம்பர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் சீனாவுக்கு எதிரான வேலைகளை நம்மளாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனை நாள் வந்து சீனா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும், அதை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும், அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னு தான் இந்தியா வந்து நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்காலம் அப்படின்றது நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்றனால தான். ஏன்னா நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் வந்து குளிர்காலத்தை வந்து ஈஸியாக வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவங்க. ஆனால் சீன இராணுவ வீரர்கள் வந்து அப்படி கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, PLAல வந்து ரொம்பவே நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் PLAக்கும் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம இந்திய இராணுவ வீரர்களுக்கு இருக்க மன தைரியம் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ நம்ம இராணுவ வீரர்களுக்கு இருக்க நாட்டுப்பற்று கூட அவங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மை. என்னதான் வந்து சீனா பண்ணாலும் நம்மளோட இராணுவ வீரர்கள்கிட்ட இருக்க பலம் வந்து சீனா இராணுவ வீரர்கள்கிட்ட இல்லை அப்படின்றத நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும். அதிலே ஒரு சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம இராணுவ வீரர்கள்லாம் அவ்வளோலாம் பலம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அவங்கக்கிட்ட என்ன பலம் வேணால் இருக்கலாம், நீர்மூழ்கி கப்பல் இருக்கலாம், அது இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அளவு வந்து பலம் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றத உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.